ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த வேட்டையன் படம் பார்த்திங்கன்னா கடந்த 5ஆம் தேதி ஜப்பானில் புல்லட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பெயரில் ரிலீஸ் ஆச்சு. ஜப்பானில் ஐமேக்ஸ் தியேட்டர்ஸில், அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 56 தியேட்டருக்கு மேலே அது ரிலீஸ் ஆச்சு. ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு வசூல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதான் ஒரே வாரத்தில் 48,000 டிக்கெட்ஸ் விற்றுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் எப்போவுமே தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும், தனி இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் நடித்த படங்கள்லேயே முத்து தான் 23 கோடி வசூலாச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பார் அங்கே வெளியாகிருக்கு. ஓகேங்களா. முத்து, எந்திரன், தர்பார், ஓகேங்களா, வேட்டையன். இப்போ வேட்டையன் பார்த்திங்கன்னா சூப்பராக அங்கே ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 கோடி வசூலாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இன்னும் கவுண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 20ஆம் தேதி 15 நாள் ஆயிருக்குங்க. 15 நாள் இப்போ இன்னமும் அங்கே வேட்டையன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 கோடி இப்போ நாங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி உள்ள அப்டேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி வரைக்கும் வசூலாகிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. வேட்டையன் படத்துக்கு எப்போவுமே ஒரு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஓகேங்களா. இந்த படத்தில் ரஜினி சார் கன்னியாகுமரி எஸ்பியாக நடிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் ரஜினி சார் கூட முதல் முறையாக மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், பகத் பாசில், ஓகேங்களா, ராணா டகுபதி, ஓகேங்களா, ராணா டகுபதி, ரித்திகா சிங், இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. பகத் பாசிலும் ரஜினி சாரும் சேர்ந்த அந்த காமெடி காட்சிகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஜே ஞானவேல் இந்த படத்தை பிரம்மாண்டமாக டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா அனிருத், கேட்கவே வேணாம். ரஜினி சாருக்குன்னு அவர் எப்படி மியூசிக் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரோடக்ஷன் சாங்கே மனசில் சாங் அவ்வளோ சூப்பராக மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. இந்த படம் ஜப்பான் ரசிகர்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ விஷயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.